உங்க பேர் என்னம்மா? என் பேர் சரஸ்வதி. பாப்பா உங்க ஏஷியன் ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப நாளா இங்க வந்துட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டு எத்தனை வருஷமா வரீங்க? ஒரு 4-5 வருஷம். சரி, பாப்பாவை எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? எதனால பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சூழ்நிலையும் பிடிக்கும். இங்க இருக்கிற சாய் டியூட்டிஸ், ராம்ஜி, குருஜி, அண்ணா, சாய்ராம் குமார், வரலட்சுமி இவெல்லாம் நல்லா சிரிக்க வச்சு நல்லா பேச நான் வந்துட்டு போகும்போது சந்தோஷமா இருப்பேன். நல்ல எனர்ஜி. உங்களுக்கு ஏதாவது சக்சஸ் ஆயிருக்கா? ஏதாவது நீங்க வேண்டி எல்லாம் வேண்டி நிறைய சக்சஸ். அதுல ஏதாவது 1-2 சொல்லுங்க. குழந்தைலாம் நல்லா இருக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா செட்டில் ஆகணும்னு நினைச்சேன். அதெல்லாம் ஆச்சு. அப்புறம் எனக்கு எப்போதும் உடம்பு தெரியலன்னா நான் ஹீல் பண்ண சொல்லுவேன். சாய்ராம் அவருடைய ஹீலிங் வந்து நல்லா ஒர்க் உடனே 9 நாளும் சரியாயிடுமா, நான் ப்ரே பண்ணிக்கிறேன், ஹீல் பண்ணேன்னு. இங்க வந்து ஹீல் பண்ணாலும் சரி, ஃபோன் மூலியமா நான் சொன்னாலும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சொன்னாலும் சரி, ரொம்ப நாளா இப்போ உங்களுக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும். வைத்திரி பாபாவை நான் வந்த உடனே எனக்கு வந்து பக்தி ஆர்த்தி எல்லாம் நடக்கிறதுனா மெடிடேஷன் அவங்க உட்காந்துருந்தேன். அப்ப எனக்கு வந்து காஞ்சி பிடிவா தான் ரொம்ப எங்க வீட்டுல உட்காந்து. அப்ப நான் அப்படியே யோசிச்சுட்டு நமக்கு அங்க அவ்வளவு மடமரை எல்லாம் இந்த கோவில் தானே கிட்ட அது வந்துட்டு போனோம். அவ்வளவு காஞ்சி பிடிவெல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோமேன்னு ஒரு மனசு. அதனால வந்து ஆர்த்தி அப்படியே காஞ்சி எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. நான் என் மரத்துல இருக்கேன்னா கோவில்ல இருக்கேன்னா புரியல. அதுக்கப்புறம் தங்கத்துல இருக்கு அது ரியலா நடக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? இப்ப நினைச்சிருப்பீங்கல்ல, என் பையன் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகணும், பேர பிள்ளைங்க படிக்கணும் இதெல்லாம் ஒரு இது இருக்கும்ல, அதெல்லாம் நடந்திருக்கா? என் பக்கத்திலேயே செட்டில் வேலைக்கு போகணும் 2 வருஷம் நினைச்சிட்டே வேண்டிட்டே இங்க நீங்க வேண்டி இருக்கீங்க? வேண்டிட்டே இருப்பேன்னா அது கடைசியில அது ரியலா நடந்தது. சக்சஸ் ஆயிடுச்சு. ரிட்டையர் ஆகி வந்து சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அதுல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை? 2 பிள்ளை. பெரியவ 2 பேரும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. பேச்சிகள் எல்லாம் டாக்டர்ஸ். 3 பேரும் பொண்ணோட வயசு பேச்சு டாக்டர், பிள்ளையோட வயசு டாக்டர். ஆமா, உங்களை நிறைய நான் பாத்திருக்கேம்மா. நீங்க அடிக்கடி வர்றீங்க. இந்த ஏஜ் கூட பார்க்காம நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பாபா பார்க்க வர்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ அவர் நடத்திருக்காரு இல்லையா? நடத்தின விஷயம் நீங்க எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. உள்ள நுழைஞ்சாலே ஒரு டாக்டர் சொன்னா எனர்ஜி வருது. உள்ள நுழைஞ்சாலே எனக்கு ஏறத்துக்கு இறங்கட்டும். வீட்டுல இருக்கும்போது கால் வலி கை வலி நிறைய எனர்ஜி கிடைக்கும். சந்தோஷமா எங்களோட உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்ததுக்கு நன்றி உங்களுக்கு. கண்டிப்பா வழித்துணை பாபா என்னைக்கும் உங்களோட வாழ்விலும் வழியிலும் எப்பவும் துணை வருவார். பாபாவுக்கு நன்றிமா. நன்றிமா. நானும் வைத்திரி பாபா எல்லாருக்கும் கொடான கூட நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த கோவில் மூலியமா வைத்திரி பாபா மூலியமா இவாளெல்லாம் எனக்கு நிறைய பேரை ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தா கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போவேன். அது வரலட்சுமி மாவோட கையால நிறைய பேர் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் நிறைய குழந்தைகள் எல்லாம் வந்து அதுவும் நான் கண்ணால நிறைய பார்த்துக்கிறேன்.